अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். நம்ம வியாச மகர்ஷியோட புத்திரரான ஸ்ரீ சுகர் பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட சரித்தமானது எல்லா ஜனங்களுடைய பாபத்தை போகக்கூடியது. பக்தர்களால ரொம்ப பிரீத்தியோடையும் சந்தோஷத்தோடையும் இது கேட்கப்படுகிறது. இப்போ தசமஸ்கந்தத்துல இப்ப நம்ம 86வது அத்தியாயம் ஆரம்பிக்க போம். இதுல பரீட்சித் ராஜா கேக்குறார், ராமகிருஷ்ணர்களோட சகோதரியான வரும் எனக்கு பாட்டியானவர் பிதாமகியுமான சுபத்ரை எப்படி அர்ஜுனரை கல்யாணம் பண்ணிக்கிறா அத சொல்லணும் எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுக்கு ஸ்ரீ சுகர் பதில் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச அர்ஜுனஸ்தீர்த்த யாத்ராயாம் பரியடன்னவனீம் பிரபுஹு கதஃப் பிரபாசம் அஸ்ருணோன்னு மாதுலேயீம் ச ஆத்மனஹா. அர்ஜுனர் தீர்த்த யாத்திரை எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது பிரபாச தீர்த்தத்துக்கு போறார். அங்க தன்னுடைய அம்மான் மகளான சுபத்ரையை பலராமரானவர் துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறார் அப்படின்னு கேட்டுக்கிறார். இந்த கல்யாணத்துல மற்ற பந்துக்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ அர்ஜுனர் தானே சுபத்ரைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால தான் ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுக்கிறார். திருதண்டி எடுத்துட்டு அவர் துவாரகைக்கு போறார். அங்கே உள்ள அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் ஆஹா சன்னியாசி வந்திருக்காரே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்று பலராமரும் அவரை வரவேற்கிறார்கள். அப்படியே அங்க அவர் அந்த வருஷா காலம் முழுக்க அர்ஜுனர் அங்கேயே தங்கி இருக்கார். அப்போ ஒரு நாள் பலராமரானவர் அவரை என்னோட கிரகத்துக்கு பிக்ஷைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறார். அதனால அர்ஜுனரும் அவரோட வீட்டுக்கு போறார். அங்க பாக்குறார் இந்த அழகான இந்த சுபத்ரைய அர்ஜுனரானவர் பாக்குறார். சுபத்ரையும் எப்படி பாக்குறான்னா அர்ஜுனரை ஸ்திரீகளோட மனசையெல்லாம் அபகரிக்கிற அந்த புருஷனோட அழகுல மயங்கி போறா. அப்போ அர்ஜுனரானவர் நினைக்கிறார், இவ சுபத்ரையே தன்னோட மனசுல நினைச்சுண்டு எப்படியாவது இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்ஜுனர் நினைக்கிறார். சுபத்ரையும் அவரையே தன்னுடைய மனசுல தியானம் பண்ணின்னு இருக்கா. ஒரு சமயம் என்ன ஆகிறது, மஹத்யாம் தேவ யாத்ராயாம் ரதஸ்தாம் துர்க நிர்கதாம் ஜஹாரானுமத பித்ரோஹோ கிருஷ்ணஸ்ய ச மகாரதஹா. ஒரு தேவதா தரிசனத்திற்காக எல்லாரும் வெளியில கிளம்புறா. சுபத்ரையும் ரதத்துல ஏறி வெளியில வரா. அப்ப சுபத்ரையோடையும் வசுதேவர் தேவகி ஸ்ரீகிருஷ்ணரோடையும் அனுமதியோட அர்ஜுனரானவர் சுபத்ரையை தன்னுடைய நகரத்துக்கே கூட்டிட்டு போயிடுறார். இத கேள்விப்பட்ட பலராமருக்கு பயங்கரமா கோபம் வருது. எப்படி கோபப்படுறார் அப்படின்னா, தச்ருத்வா க்ஷுபிதோ ராமஹா பர்வணீவ மகார்ணவஹா கிரஹீத பாத கிருஷ்ணேன சுஹ்ருத்பிஷ்சான்வசாம்யத. பர்வணீவ மகார்ணவஹா, ஒரு பெரிய சமுத்திரம் கடலானது பர்வ காலத்துல எப்படி அலை பறிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு பயங்கர கோபம் வருது. அப்புறம் அவருடைய கால்களை பிடித்துட்டு கிருஷ்ணர் கேட்டதுனாலையும் மற்ற பந்துக்கள் எல்லாம் அவரை வேண்டாம் கோவப்பட வேண்டாம் இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னதுனாலையும் சாந்தமாயிடுறார் பலராமரானவர். அப்ப கோபம் தணிஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷம் வருது. ஆஹா நல்ல பையனை தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா தன்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யானைகள் குதிரைகள் ரதங்கள் பணம் எல்லாம் ஸ்ரீதனமா அனுப்பி வைக்கிறார். இதனால யாதவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தியார்த அதிகம் உள்ளவர்களாக ஆறார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தன்னோட பக்தர்களிடத்துல ரொம்ப பிரியத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். இதற்காக இன்னொரு சரித்திரத்தை சொல்றார் ஸ்ரீ சுகரானவர்.
சுகர் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச கிருஷ்ணஸ்யாசீத் த்விஜஸ்ரேஷ்டः ஸ்ருத தேவ இதி ஸ்ருதः கிருஷ்ணைக பக்தியா பூர்ணார்த்தः சாந்தः கவிரலம் படः. கிருஷ்ணருக்கு ஒரு த்விஜஸ்ரேஷ்ட, ஒரு ரொம்ப சிரேஷ்டமான ஒரு த்விஜனானவர் ஸ்ருததேவன் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் கிருஷ்ண ஐக்க பக்தியா, ஒரே பக்தி அவருக்கு கிருஷ்ணர் மேல, ஏக பக்தியா கிருஷ்ணர் மேலேயே இருந்த அவர் ரொம்ப பூர்ணமா தன்னையே நினைச்சுட்டாராம். சாந்தராவும் இருந்தார். ஏன்னா கிருஷ்ணரிடத்துல எப்பவுமே பக்தி இருக்கிறவர், வேற விஷயத்துல ஆசையே இல்லாமலும் ரொம்ப நிம்மதியோடையும் இருந்தார். ரொம்ப விவேகம் உள்ளவர் வேற அவர். அதனால தெய்வ செயலால தனக்கு கிடைச்ச ஆகாரத்தை வச்சுண்டு தன் சரீரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை சாப்பிட்டுண்டு ரொம்ப அதிகமா ஆசைப்படாம வேதத்துல சொன்ன கர்மாக்களை எல்லாம் செஞ்சுண்டு அப்படி அவர் அந்த ஸ்ருததேவரானவர் மிதிலா நகரத்துல வசிச்சுண்டு வரார். அந்த தேசத்து ராஜாவான பஹலாஸ்வர் அப்படிங்கிறவரும் பெரிய கிருஷ்ணரோட பக்தரா இருந்தார். அப்ப இந்த 2 பேரையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பகவான் ஒரு சமயம் ரதத்துல ஏறி மிதிலைக்கு வரார். அப்ப பகவான் கூட யாரெல்லாம் வரார் அப்படின்னு பார்த்தா, நாரதோ வாமதேவோத்ரிஹி கிருஷ்ணோ ராமோசிதோருணிஹி அஹம் ப்ரஹஸ்பதி கன்வஹா மைத்ரேயஸ்சவனாதயஹா. பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் வரார். நாரதர், வாமதேவர், அத்ரி, பலராமர், அசிதஹர், அருணர், அகம் அப்படின்னு சொல்றார். சுகராகிய நானும் ப்ரஹஸ்பதி, கண்வஹா, மைத்ரேயர், சவனர் எல்லாருமா சேர்ந்து போறோம். அப்போ அந்த தேசத்த ஜனங்களுக்கெல்லாம் பகவான பூஜை பண்ணி, பகவான் வந்தாவே சந்தோஷம், கூட இவ்வளவு மகரிஷிகளும் வரார்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பூஜை பண்றார்கள். பகவானோட தரிசனத்தினாலேயே அவர்களுக்கு எல்லாம் அஜ்ஞானம் போனவர்களா ஆயிடுறார்கள். அப்போ தத்துவ ஞானத்தை உண்டு பண்றதும் பாபத்தை போக்கக்கூடியதுமான பகவானோட கீர்த்திகளை தேவர்களும் மனிதர்களும் ஒரே கானம் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டுண்டே பகவானும் மிதிலா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். பகவான் வராருன்னு கேட்டுட்டு மிதிலா நகரத்து ஜனங்கள் எல்லாம் அவரை பூஜை பண்ணறதுக்காக வந்து ரெடியா வந்து எல்லாரும் வந்துடுறாளாம். எல்லா சாமான்களை எடுத்துட்டு வரா. பகவானை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் இந்த ஜனங்கள் எல்லாம். அப்போ அங்க வந்திருந்த ரிஷிகளையும் நமஸ்காரம் செய்கிறார்கள் அவர்கள். அப்ப அந்த தேசத்து ராஜாவான பஹலாஸ்வரும் ஸ்ருததேவரும், ஆஹா பகவான் நம்மளை அனுகிரகம் பண்ணணும், அதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டு அவரோட பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்றா. பகவானையும் ரிஷிகளையும் தங்களோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறார்கள் அந்த 2 பேரும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அவர்களுக்கு பிரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு 2 வீட்டிலையும் 2 ஸ்வரூபத்தோட போகிறார். ஸ்ருததேவருக்கு தெரியாது பஹலாஸ்வர் வீட்டுலதான் கிருஷ்ணர் போயிருக்காருன்னு, பஹலாஸ்வருக்கு தெரியாது ஸ்ருததேவர் வீட்டுல இருக்கார் அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார், தன்னோட கிரகத்துக்கு வந்த அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அந்த மத்த மகர்ஷிகளுக்கும் உத்தமமான ஆசனங்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்புறம் அவருடைய பாதங்களை எல்லாம் அலம்பி அந்த ஜலத்தால தன்னையும் புரோட்சிச்சுண்டு தன்னுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் புரோக்ஷனம் பண்றார். அப்புறம் அவர்களுக்கெல்லாம் சந்தனம், பூ, நல்ல வஸ்திரங்கள், ஆபரணங்கள், தூபம், தீபம், அர்க்யம், பசுக்கள் எல்லாம் கொடுத்து பூஜை செய்யறார் அந்த ராஜா. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரோட பாதங்களை எடுத்து தன்னோட மடியில வச்சுண்டு அதை பிடிச்சுட்டே சந்தோஷத்தோட சொல்றாரு அந்த ராஜா. ராஜோவாச்ச பவான் ஹி சர்வபூதானாம் ஆத்மா சாட்சி ஸ்வத்ருக் விபோ அத நஸ்த்வத் பாத பதாம்போஜம் ஸ்மரதாம் தர்சனம் கதஹாம். நீங்கள் எப்படிப்பட்டவர், எல்லா பூதங்களுக்கும் ஆத்மா நீங்கள் தான், சாட்சியா இருப்பவரும் நீங்கள் தான், நான் அப்படின்னு பிரகாசிச்சென்றிருப்பவரும் நீங்கள் தான். அதனால உங்களுடைய பதாம்போஜம், உங்க பாத தாமரையே ஸ்மரிச்சென்றிருந்த எங்களுக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். எப்படி எந்த விஷயத்திலயுமே ஆசை இல்லாத இருக்கிற இந்த முனிவர்களுக்கு பகவான் என்னத்தை கொடுப்பார் அப்படின்னா ஆத்மானந்தத்தை தான் கொடுப்பார். அப்போ சம்சாரிகளான ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் நீங்கள் யதுவம்சத்துல அவதரிச்சிருக்கிறீர். நமஸ்துபியம் பகவதே கிருஷ்ணாய குண்டமேதசே நாராயணாய ரிஷயே சுசாந்தம் தபஈஷுஷே. நமஹா, உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம். எப்படிப்பட்டவர் நீங்கள்? அகுண்ட மேதசே, தடையில்லாத ஞானம் உள்ளவர் நீங்கள். நாராயண ரிஷியாக அவதரித்து தவம் செய்பவருமான உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். இந்த கிரகத்துல அதனால நீங்கள் மகர்ஷிகளோட கொஞ்ச காலம் இங்க வசிக்கணும். ஏன்னா உங்களோட பாத தூளிகள்னால எங்களோட இந்த நிமி வம்சமானது பரிசுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்றார். அதனால பகவானும் மிதிலையில உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துண்டு அங்கேயே வசிக்கிறார்.
ஸ்ருததேவர் பார்த்தோம்னா தன்னோட வீட்டிற்கு வந்திருக்கிற இந்த ஸ்ரீகிருஷ்ணரையும் மகர்ஷிகளையும் நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறார். அவரும் வந்தவர்களோட கால்களை அலம்புறார். அப்புறம் அந்த தண்ணியில தான் ஸ்நானமே பண்ணிக்கிறாராம். தன் குடும்பத்தாருக்கும் செய்விக்கிறார். பூஜா திரவியங்களை எல்லாம் வச்சு பூஜை செய்யறார். அவர் யோசிக்கிறார் இந்த ஸ்ருததேவர், சதர்க்கயாமாச குதோ மமான்வபூத் கிருஹாந்த கூபே பதிதஸ்ய சங்கமஹா யஸ் சர்வ தீர்த்தாஸ்பத பாதரேணுபிஹி கிருஷ்ணேன சாஸ்யாத்மநிகேத பூசுரைஹி. சக தர்க்கயாமாச, தனக்குள்ளேயே அவர் யோசிச்சுக்கிறாராம், எப்படி நான் என்ன அவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சேன். ஏன்னா நான் இந்த கிரகாந்த கூப்பம், இந்த கிரகம்ங்கிற பாழும் கிணற்றுல விழுந்து கிடக்கிறவனாச்சேனா. ஏன்னா எல்லா தீர்த்தங்களோடைய பாத ரேணுபி, இவருடைய பாத ரேணுல அந்த பாத தூளியில தான் எல்லா தீர்த்தங்களுமே இருக்கு. அப்படிப்பட்ட இவருடைய அந்த மகர்ஷிகளுடைய பாத தூளியானது சகல தீர்த்தங்களையே சுத்தப்படுத்தக்கூடியதானது எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு இவர் தனக்குள்ள யோசிச்சுக்கிறார் ஸ்ருததேவர். அப்ப ஸ்ருததேவ சொல்றார், ஸ்ருததேவ உவாச்ச நாத்யனோ தர்சனம் பிராப்தஹ பரம் பரம பூருஷஹ யர்ஹீதம் சக்திபிஸ்ருஷ்ட்வா பிரவிஷ்டோ ஹ்யாத்ம சத்தயா. நீங்கள் எப்படின்னா இந்த உலகத்தை சத்துவம் முதலிய உங்களோட சக்திகளால தான் படைச்சு அதுல பிரவேசிக்கிறேன். அப்படி பண்ணினதுனாலதான் எங்களுக்கு உங்களுடைய தரிசனமே கிடைத்திருக்கிறது. எப்படி தூங்குற ஒரு புருஷனானவன் தன்னோட அஜ்ஞானத்தினால ஒரு ஸ்வப்ன லோகத்தையே சிருஷ்டி பண்ணி அதுல தானும் பிரவேசிக்கிறான், அது போல நீங்களும் மாயையால இந்த உலகத்தை படைத்து அதில் பிரவேசித்தவர் போல தோன்றுகிறீர் அப்படின்னு சொல்றார். எல்லா மனிதர்களோட இதயத்துல யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் கர்மாக்கள்லயே நோக்கமுள்ள இந்த மனிதர்கள் என்ன பண்றார், நீங்கள் எங்கேயோ தூரத்துல இருக்கிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறார்கள். அகங்காரம் முதலிவற்றதுனால கிரகிக்க முடியாத நீங்கள் பக்தி செஞ்சா மட்டும்தான் அவர்களுக்கு கிட்டத்துல இருக்கா மாதிரி தெரிகிறீர்கள். உங்களோட தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு கஷ்டம்தான், அதுக்கப்புறமா அவர்களுக்கு கஷ்டமே இல்லை. அதனால எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடைத்து விட்டது. நான் என்ன செய்யணும் அத நீங்களே சொல்லணும். ஏன்னா நான் உங்களுடைய வேலைக்காரன், அதனால நீங்கள் உத்தரவு கொடுங்கள் அப்படின்னு ஸ்ருததேவர் கேட்டுக்கிறார். பகவான் சிரிச்சுண்டே ஸ்ருததேவரோட கையை எடுத்து தன்னோட கையால பிடிச்சுட்டு சொல்றார், தேவாஹா க்ஷேத்ராணி தீர்த்தாணி தர்ஷன ஸ்பர்ஷனார்ச்சனைஹி ஷனைஹ் புனந்தி காலேன ததப்யர்ஹத்தமேக்ஷயா. இந்த மகர்ஷிகள்லாம் ஏன் வந்திருக்காருன்னு நினைக்கிற, உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக மட்டுமே தான் இங்க வந்திருக்கிறார். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா நிறைய இடத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சத் சங்கத்திய பத்தி நிறைய சொல்றார். அதோட பெருமையானது சாதாரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்றார். இதுலயும் அதே தான் சொல்றார். எப்படி தேவர்களை எல்லாம் நாம் தரிசனம் பண்ணறதுனாலயோ இல்ல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறதுனாலயோ அங்க போய் பூஜை பண்றதுனாலயோ மனிதன் சுத்தப்படுகிறான், ஆனால் அதுல கொஞ்சம் தாமதமாறுது. ஆனா சாதுக்களோட பார்வையாலேயே இது நடந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். பிறப்பினால சிறந்தவனானவன் தபஸ்வியாகவும் இருந்தான்னா, ஞானம் உள்ளவனாகவும் இருந்தான்னா, அப்புறம் கிடைச்சதை வச்சு சந்தோஷம் இருக்கிறான்னா, என்னையும் உபாசிக்கிறவனா இருந்தால் அவன் தான் சிறந்தவன். அப்படிங்கறதுல ஏதாவது சந்தேகம் உண்டா என்ன அப்படின்னு கேக்குறாரு பகவான். அதனால நீ என்ன பண்ணணும், ஏன்னா ஸ்ருததேவன் கேக்குறாரு இல்லையா நான் என்ன செய்யணும்னு. அதனால பகவான் சொல்றார், இந்த மகர்ஷிகளை நீ எப்பொழுதும் ஸ்ரத்தையோட பூஜிக்கணும். த்விஜர்களை பூஜித்தால் என்னை நேர்ல பூஜித்ததாகும். அதை விட்டுட்டு நீ அவர்களை அவமானம் செய்தால் என்னை நீ என்னதான் பல வகையா பூஜை செஞ்சாலும் அதற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றார் பகவான். அப்போ சுக்கர் சொல்றார், ஏவம் ஸ்வபக்தயோ ராஜன் பகவான் பக்த பக்திமான் உஷித்வாதிஷ்ய சன்மார்க்கம் புனர்த்வாரமதீமகாத். இப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட உத்தரவுப்படி ஸ்ருததேவரும் பஹலாஸ்வரும் மகர்ஷிகளை எல்லாம் பூஜித்து உத்தம கதியை அடைகிறார்கள். அப்போ பக்தர்கள் கிட்ட பிரீத்தி உள்ள ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரானவர் அங்கேயே கொஞ்ச காலம் தங்கி இருந்து எல்லா வேதங்களும் பரமாத்மாவையே நிரூபிக்கிறது அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு தன்னுடைய ஊரான துவாரகா நகரத்துக்கு திரும்பி போறார் அப்படின்னு 86வது அத்தியாயம் முடியறது. இப்போ 87வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பரீட்சித்துக்கு சந்தேகம் வருது. கேக்குறார் பரீட்சித்து, பரீட்சிதுவாச்ச பிரம்மன் பிரம்மண்ய நிர்தேசே நிர்குணே குணவருத்தயः கதம் சரந்தி ஸ்ருதயः சாக்ஷாத் சதசதः பரே.
இப்போ எல்லா வேதங்களும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, வேதங்கள் எல்லாம் குணமுள்ள வஸ்துவை சொல்லத்தானே கூடியது. பிரம்மமோ இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நிர்குணம், எந்த குணத்தோடையும் அது சம்பந்தப்படாது. நிரஞ்சனகா, எதோடையும் அது ஒட்டாது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை வேதங்கள் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்கிறார் பரீட்சிதானவர். ஏன்னா ஒரு சொல்லை நாம் சொல்லணும்னா அதோட ஜாதியோ இல்ல குணமோ இல்ல கிரியை வச்சோ, அவர் சமயக்காரர் அப்படின்னு சொன்னா அந்த சமையல்ங்கிற கிரியையை வச்சு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட சொற்களை உபயோகித்து நம்மளால சொல்ல முடியும். இல்ல ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை லட்சணையா சொல்லலாம். லட்சணாவிருத்தின்னு இருக்கு, கவுனவிருத்தின்னு இருக்கு. இப்ப லட்சணாவிருத்தி அப்படின்னா கங்காயாம் கோஷகா, கங்கையில் இடைச்சேரி அப்படின்னா கங்கையில இருக்கா, கங்கையில இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்படி புரிஞ்சுக்காம கங்கை கரையில இருக்குன்னு பொருந்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கவுனவிருத்தி அப்படின்னா அக்னேர் மாணவகா, இந்த மாணவனானவன் அக்னியாக இருக்கிறான் அப்படின்னா அப்படின்னா அக்னி மாதிரியே இருக்கானா, அப்படி இல்லை, சட்டுன்னு புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இப்படி சொல்றோம். இப்படி எல்லாம் ஒரு அக்னியோட குணத்தை வச்சு சொல்லறது அந்த மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட சப்தங்களோட கூட்டமா இருக்கிற வேதமானது பிரம்மத்தை எப்படி நிரூபிக்கிறது? ஏன்னா பிரம்மத்திற்கு ஜாதி இல்லை, பிரம்மத்திற்கு குணம் இல்லை, பிரம்மத்திற்கு கிரியே இல்லையே அப்படின்னு பரீட்சித் கேட்கிறார். சப்தராசியான வேதமானது எந்த விருத்தியை கொண்டு பிரம்மத்தை காட்டுகிறது, இதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்போ சுகர் சொல்றார், ஸ்ரீ சுக உவாச்ச புத்தீந்திரிய மனః பிராணான் ஜனானாம் அஸ்ருஜத் பிரபுஹு மாத்ரார்த்தம் ச பவார்த்தம் ச ஆத்மனே கல்பனாய ச. இந்த பிரபு ஈஸ்வரனானவர் ஜீவர்களை எதற்கு படைத்தார் அப்படின்னா விஷயங்களை அனுபவிப்பதற்காகவும் கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டிப்பதற்காகவும் மோட்சத்தை அடைவதற்காகவும் புத்தி, இந்திரியங்கள், மனசு, பிராணன் இதை எல்லாத்தையும் வச்சு சிருஷ்டி பண்றார். பிரபுங்கிற பதத்தினால நம்ம உபாதிகளுக்கு வசப்படாதவர் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வேதங்கள் பிரம்மத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு பெரியவர்களால ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அதை எவன் ஒருத்தன் ஸ்ரத்தையோட புரிஞ்சுண்டு தெரிஞ்சு கொள்கிறானோ அவன் தேகம் முதலிய அபிமானங்களை எல்லாம் விட்டுட்டு மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். வேதங்கள்ல உள்ள சப்தங்களானது சாமான்யமாக படித்தால் அந்தந்த சப்தம் அந்தந்த அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சில பேர். ஆனா சகல வேதங்களும் பிரம்மத்தையே முக்கியமாக சொல்றது அப்படிங்கிறது உபனிஷத்தோட அர்த்தத்தை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இந்த விஷயத்துல நாராயண மகரிஷியானவர் நாரதருக்கு உபதேசிக்கப்பட்ட இதிகாசத்தை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சுகரானவர் ஆரம்பிக்கிறார் பரீட்சித் மகாராஜாக்கு. ஏகதா நாரதோ லோகான் பர்யடன் பகவத் பிரியஹ சனாதனம் ரிஷிம் திரஷ்டும் யயோ நாராயணாசிரமம். ஒரு சமயம் நாரதனானவர் இந்த லோகங்களை எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? பகவத் பிரியஹா, பகவத் பக்தரான நாரதர் சஞ்சாரம் பண்ணிட்டு வர. அப்போ நாராயண ரிஷிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதரிகாசிரமத்துக்கு போறார். அங்க மகர்ஷியானவர் நாராயண மகர்ஷி ஜனங்கள் எல்லாம் இந்த சம்சாரத்தை நிவர்த்திச்சுண்டு மோட்சத்தை அடையணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலமா அவர் தவம் செஞ்சுட்டு இருக்கார். நாரதர் அந்த மகர்ஷிய நமஸ்காரம் பண்ணி, நீங்க இப்ப என்கிட்ட கேட்டேலே பரீட்சித் கேட்டார் இல்லையா, அதே விஷயத்தை அவர் கேட்கிறார். அப்போ மகர்ஷி சொல்றார், ஏ நாரதா, ஒரு சமயம் நீங்கள் பகவான தரிசனம் பண்றதுக்காக ஸ்வேத தீபத்துக்கு வந்தீர்கள். அங்க ஜனலோகத்துல உள்ள பிரம்மாவோட மனச புத்திரர்களானவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர்கள், சனகாதிகர்கள் பிரம்ம விசாரத்தை பண்ணிட்டு இருந்தா. அப்போ சனந்தனர் சொல்றார் ஸ்வசிருஷ்டமிதமாபீய ஷயானம் சஹசக்திபிஹி ததந்தே போதயான் சக்ருஹு தல்லிங்கை ஸ்ருதயஃ பரம் யதா ஷயானம் சம்ராஜ்யம் வந்தினஸ்தத் பராக்ரமைஹி பிரத்யூஷேப்யேத்ய சுஷ்லோகைஹி போதயந்த்யுனு அனுஜீவைனஹ. இப்படி ஒரு விடியற் காலையில தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய சக்கரவர்த்தியை இந்த வந்திகள் எல்லாம் அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி எழுப்புவார்கள். அப்படி பராக்கிரமத்தை காட்டுற ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி எழுப்புவார்கள். அதே மாதிரி பிரளய காலத்துல இந்த உலகம் முழுவதிலும் உள்ள சக்திகளோட உபசம்ஹாரம் பண்ணிண்டு யோக நித்ரையில இருக்கிற பரமாத்மாவை சிருஷ்டி செய்ய வேண்டிய சமயத்துல பரபிரம்மத்தோட அடையாளம் உள்ள வாக்கியங்களை சொல்லி இந்த வேதங்களானது ஸ்தோத்திரம் செய்து எழுப்புகின்றன.
ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லறதாம் ஸ்ருதய ஊச்சுஹு ஜய ஜய ஜஹ்யஜாம் அஜித தோஷ கிருபீத குணான் த்வமசி யதாத்மனா சமவருத்த சமஸ்த பகஹா அகஜ கதோக சாமகில சக்தியவபோதகதே வசித ஜயாத்மனா சரதோனு சரேன்னிகமஹா. ஸ்ருதிகள் சொல்றது, ஹே அஜித, ஒருவராலும் ஜெயிக்கப்படாதவரே, சரம் அச்சரம், ஜரமாவும் அச்சரமாவும் அடங்கி இருக்கிற இந்த உலகத்துல கெடுதலை செய்யற இந்த மாயையை நீங்கள் நாசம் செய்யறதுக்காகவும் ஜீவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து சகல சக்திகளையும் நீங்கள் தான் பிரகாசிக்க செய்கிறீர். ஜீவர்களுக்கு சுவாதந்திரம் இல்லாததுனால மாயையை நிவர்த்தி செய்யறது எப்படி அப்படின்னா அவர்களால அது முடியாது. நீங்கள் தான் ஜீவர்களுடைய அவித்யையை போக்குகிறீர்கள் என்று அந்த விஷயத்துல வேதமாகிய நாங்கள் தான் பிரமாணமா இருக்கிறோம். சிருஷ்டி முதலிய சமயங்கள்ல எப்படி பார்த்தோம்னா மாயையும் மாயையோட இருப்பவராகவும் சில சமயம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற சொரூபத்தோட இருப்பவராக உங்களை வேதங்கள் சொல்கின்றது. எல்லாமும் பிரம்மத்தினிடந்துதான் உண்டாகிறது இல்லையா, பிரம்மத்திலேயே லயமும் ஆகிறது. பிரளய காலத்துல பாக்கி இருக்கிற வஸ்து எது பார்த்தோம்னா பிரம்மம் ஒன்றுதான். எப்படி மண்ணால செய்யப்பட்ட குடம் மடக்கு அதெல்லாம் மண்ணிலிருந்து உண்டாகிறது இல்லையா, கடைசியில என்ன ஆகுறதுன்னா மண்ணிலேயே லயமாகிடுறது. அப்போ என்ன ஆகுது, மண்ணிலேயே லயமாச்சுன்னா அதுக்கு குடமோ மடக்கோ அப்படிங்கிற பேரோ அதோட உருவங்களோ நாசமாயி போயிடுறது. அந்த மண் மாத்திரமே அங்கே இருக்கிறது இல்லையா. அப்படிதான் இப்ப இந்திரன் சந்திரன் அக்னி அப்படிங்கிற பெயர்களும் உருவங்களும் காரணமாகிய பிரம்மத்திலேயே லயிக்கின்றன. அக்னியானது தாரதமியம் இல்லாதது, எப்பொழுதும் சுடுவது. ஆனாலும் அது என்ன மாதிரி கட்டையில எரிகிறதோ அது போல அதுக்கு வேறுபாடு தோன்றுகிறது நமக்கு. நீங்க அப்படிப்பட்ட பரமாத்மாவும் உண்மையில ஒரே வகை உள்ளவரானாலும் தம்மால் செய்யப்பட்ட பல வகையான உடம்புகள்ல பிரவேசித்தவர் போல இருந்து உயர்ந்தவர் போலவும் சில சமயம் தாழ்ந்தவர் போலவும் பிரகாசிக்கின்றீர்கள் அப்படிங்கிறது. இத பகவத்கீதையில சொல்லும் போது பகவான் சொல்றார், பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. நிறைய ஜென்மங்கள், பகுனாம் ஜென்மநாமந்தே, நிறைய ஜென்மங்கள் கழிச்சுதான் ஞானியா இருக்கிறவன் என்னை பிரபத்தி பண்கிறான். அவன்தான் எல்லாம் இந்த வாசுதேவன் தான் அப்படின்னு நினைக்கிற இந்த மகாத்மாவானவர் சுதுர்லபகா, கிடைப்பதற்கு ரொம்ப அரியதா இருக்கிறார்கள். இதே கருத்தை தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. பரமாத்மாவாகிய உங்களை உபாசிப்பதற்கு உபயோகமாகத்தான் இந்த உடம்பு இருக்கு. ஆனா இந்த உடம்பானது, இந்த தேகமானது ஆத்மா போலவும் தனக்கு சிநேகிதன் போலவும் தனக்கு ரொம்ப பிரியமான வஸ்து போலவும் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால ஜீவர்களை காப்பாற்ற நோக்கத்தோட உள்ள உங்களை சேவிக்காமல், உங்களையே கதின்னு நினைக்காமல் இந்த உடலை காப்பாற்றுகிறவர்கள் ஆத்மஸ்வரூபத்தையே தெரிஞ்சு கொள்ளாமல் இந்த பயங்கரமான பயமுள்ள இந்த சம்சார சாகரத்திலேயே சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மகர்ஷிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பாதார விந்தத்தை ஹிருதயத்துல தியானம் செஞ்சுண்டு அகங்காரம் இல்லாம பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் போறார்கள். ஏன்னா உன்னை தியானிப்பவர்கள் எந்த விஷயத்திலையும் ஆசை இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு இந்த வேதங்கள் எல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் செய்யறது. இத ஸ்ருதி கீதை அப்படின்னு பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 86வது அத்தியாயத்துல 14லேருந்து 41 வரைக்கும் 28 ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா பிரம்ம தத்துவமானது விளக்கப்பட்டிருக்கு. இப்படி பகவானுடைய மகிமையானது அளவற்றது, அதனால முழுவதுமா எங்களாலேயே சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதங்கள் சொல்லிடுறது. இப்படி ஆத்ம தத்துவத்தை அந்த சனந்தனர் முகமாக அங்க இருந்த எல்லாரும் கேட்கிறாங்க. அப்போ நாரதரும் அதை கேட்டுட்டு அவர் சொல்றார், நாரத உவாச்ச நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாயாமல கீர்த்தையே யோதத்தே சர்வபூதானாம் அபவாயோஷதி கலாஹா. ஹே உனக்கு நமஸ்காரம், நீ எப்படிப்பட்டவர், நிர்மலமான கீர்த்தி உள்ள உனக்கு, ஹே கிருஷ்ணரே உனக்கு நமஸ்காரம். நீ மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுப்பதற்காக இந்த பூர்ணாவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார் நாரதர். நாரதர் அப்புறம் என்ன பண்றாருன்னா, இது சுகர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, என்னுடைய பிதாவான வியாசருடைய ஆசிரமத்துக்கு போறார். நாரதர் அங்க போயிட்டு நாராயண மகரிஷி கிட்ட கேட்டதையெல்லாம் சொல்றார். அப்போ ஸ்ரீ சுகர் சொல்றார், தம் கைவல்ய நிரஸ்தயோ நிபயம் தியாயேத் அஜஸ்ரம் ஹரிம். இந்த மாயையை திரஸ்காரம் பண்ணினவரும் சகல பயத்தை போக்குபவருமான ஸ்ரீஹரியை எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 87வது அத்தியாயமானது முடியறது.
இன்னும் தசமஸ்கந்தத்துல நமக்கு இன்னும் 3 அத்தியாயங்கள் தான் இருக்கு. அதுல இந்த ஸ்ரீகிருஷ்ண லீலைகள் தொடரும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.